18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, ரொம்ப நேரமாவே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் உன் வீடு தேடி வந்து வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கை மகிழ்ச்சியாவே இல்லை, சந்தோஷமாவே இல்லை, இன்பமாவே இல்லைன்னு தானே நீ தினமும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன செய்யணுன்றத நான் சொல்றத கேளு. எப்போதும் எல்லார்கிட்டையும் அமைதியா பொறுமையா பேசு. வேலை முடிஞ்சிட்டு சரியான நேரத்தில் சரியான நேரம் நிம்மதியாக தூங்கு. நீ பொறுமையாக வேலை செஞ்சு எல்லாருக்கும் உண்மையாக இருக்கும்போது, வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கும் போது நிச்சயம் சரியான விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் நடக்கும். எதை செஞ்சாலும் சரியாக திட்டமிட்டு செய்ய ஆரம்பி. நீ சம்பாதிக்கிறது நேர்மையான வழியில் வரக்கூடிய வருமானமாக இருக்கட்டும். சம்பாதிக்கிறதுல எப்போவுமே முதல் செலவாக கொஞ்சம் எடுத்து சேமிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோ. எல்லார்கிட்டையும் தவறாகவோ தப்பாகவோ ஒழுக்கக்கேட்டாகவோ பேசாம நடக்காம நாணயமாக நேர்மையாக நடந்துக்க, நாகரிகமாக நடந்துக்க கற்றுக்கோ. யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க நாளைக்காக நமக்கு வந்து நிற்பாங்க, இவங்க நமக்காக உதவி செய்வாங்கன்னு யோசிக்காம, எந்த சுயநல எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்து. இப்படி உண்மையாகவும் உணர்வோடும் நல்ல நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் நாகரிகமாகவும் நீ நடந்து கொள்ளும் போது உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டிய வேலைகளை எல்லாம் இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்குவேன். எத்தனை பேர் சேர்ந்து உன்னை கீழே தள்ளிவிட நினைச்சாலும் இந்த கருப்பசாமி உன்னை கைப்பிடிச்சு காப்பாற்றுவேன். இனிமே உன் வாழ்வில் நல்லது மட்டும்தான் நடக்கும். அதுவும் இன்னையிலிருந்தே உனக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. கொஞ்ச நேரம் பொறுமையாக இரு. உன்னுடைய துன்பத்தை போக்கக்கூடிய மருந்தாக நான் இருந்து இன்பமான வாழ்க்கையை உனக்கு தர்றேன். இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எல்லாரும் செய்கிறதே நம்மளும் செய்யணும்னு நினச்சி அடுத்தவங்களை பார்த்து வாழ யோசிக்காதே. எப்போதும் உனக்குன்னு ஒரு தனித்துவமும் திறமையும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுத்து புதிதாக எல்லா வேலைகளையும் புது மாற்றங்களோட திருப்பங்களோட செய்யும் போது யாருக்குமே கிடைக்காத மாபெரும் வெற்றியும் உறுதியும் உன் வாழ்க்கையில் உனக்கு உண்டாகும். எதுவாக இருந்தாலும் முடியும்னு முடிஞ்சு போயிடுமோன்னு பயப்படாத. என்ன நினச்சினா எல்லா காரியங்களையும் சரியாக முடிச்சு வைக்க உனக்கு துணையாக நான் வந்து நிற்பேன். உன்னை எத்தனையோ பேர் அழுக வச்சு வெடிக்க பார்த்தாலும் நீ யார் மனசும் காயப்படும்படி பேசணும்னு நினச்சதும் கிடையாது, யாரையும் அழுக வச்சு ரசித்ததும் கிடையாது. அப்படி உன்னை மனம் நோக வச்சு அழுக வச்சு பார்த்தவங்க எல்லாரும் அவங்க கண்கள்லையும் கண்ணீர் இருக்கு, அதுவும் ஒரு நாள் வெளியே வருங்கிறத மறந்து போயிட்டாங்க. அதற்கான சூழ்நிலைகளை தான் இப்போது நான் உண்டாக்க போகிறேன். யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத என் அன்பு பிள்ளையான உன்னை கண்கலங்க வைத்தவர்களை இப்போது கண்ணீர் விட வைக்க நான் வந்துட்டேன். எதுவாக இருந்தாலும் நல்லதே நல்லதே உனக்கு நடக்கும்படி இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். யாராவது உனக்கு கெடுதல் செஞ்சாலும் நீ அவர்களுக்கு நல்லது செஞ்சு தீமையை நன்மையால் வென்றுவிடு. கஞ்சத்தனமா சிக்கனமா இருக்கிறவனுக்கு கூட நீ நல்லா உதவி செஞ்சு உன்னுடைய இரக்க குணத்தால் ஈகை குணத்தால் ஜெயிச்சிடு. பொய் பேசுறவங்க எல்லாரையும் உன்னுடைய உண்மையால் ஜெயிக்க வேண்டும். பகைவனையும் எதிரியையும் கூட உன்னுடைய அன்பால நீ ஜெயிச்சிடு என் செல்வமே. யார் எவ்வளோ பெரிய கொம்பனா இருந்தாலும் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினாலும் கடைசியில் மிஞ்சப்போவது ஒரு பிடி சாம்பல் மட்டும்தான். என் அன்பு பிள்ளையே, உனக்கு துணையாக இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது யார் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் எதுக்காகவும் கவலைப்படாத. மற்றவங்க ஆடுற ஆட்டத்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக தானே இந்த கருப்பசாமி என்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன். நீ என்ன நம்பி வந்ததால உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. அதனால தான் இப்போது கலங்காம கவலைப்படாம உன்னுடைய வேலைகளை மட்டும் செய்யி. எல்லாத்தையும் உனக்கு நல்லதாக நான் நடத்தி தர்றேன்னு சொல்ல வந்தேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் வறுமையோ கஷ்டமோ என்ன நடந்தாலும் நேர்மையாக இரு. கோபம் வந்தாலும் கூட அவசரப்பட்டு பேசாம பொறுமையாக பேசு. தோல்வி வந்தாலும் விடாமுயற்சியோட மறுபடியும் முயற்சி செய். வறுமையிலும் மற்றவங்களுக்கு நல்லது துன்பத்திலும் மன தைரியத்தோட இரு. யாருக்கு எப்படி என்ன செஞ்சாலும் அதை திருப்பி செய்வாங்கன்ற எதிர்பார்ப்பு உனக்கு இருக்கவே வேண்டாம் என் செல்லவே. பதவி பரிசு எதை கிடைச்சாலும் பணிவோடு நடந்துக்கோ. எப்போதும் எளிமையா நேர்மையா நியாயமா ஒழுக்கமா பொறுமையா நீ நடந்து கொள்ளும் போது
இந்த நற்குலங்களுக்கான பலன்களை இந்த கருப்பசாமி உனக்கு தந்தே தீருவேன். நீ செஞ்ச தான தர்மமும் புண்ணியமும் சேர்ந்து உனக்கு எங்க இருக்கோ என்ன செய்யறோன்னு தெரியாத இக்கட்டான சூழ்நிலையில நிச்சயமாக உனக்கு உதவும். ஏதாவது ஒரு ரூபத்துல நானே வந்து உன்னை காப்பாற்றுவேன். நீ எதிர்பார்க்கும் போது எதுவுமே நடக்காததும் எதிர்பார்க்காத போது பல அதிசயங்கள் நிகழ்வதும் தான் வாழ்க்கையின் சுவாரஸ்யம். என்ன நடந்தாலும் நீ மிரண்டு போகாத. இந்த கருப்பசாமி உன்னை காக்கும் கடவுளாக உன் பின்னாலேயே தான் உன்னை சுத்தி சுத்தி வரேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எந்த சூழ்நிலையையும் தைரியமாக எதிர்கொள்ளும் பிள்ளையாக நீரு. உன்னை விட்டு பிரிஞ்சவங்கள நினைச்சு நீ கவலைப்படவே வேணாம். ஏன்னா ஒருத்தர் உன்னை விட்டு பிரிஞ்சு போறாங்கனாலே அவங்க உன்னை புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்களும் உன்னை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கவங்களும் உன்னை விட்டு விலகி போகவே மாட்டாங்க. ஏன்னா நீ அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்ட பிள்ளையாக, எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்க. நீ தவறானவங்களை நல்லவங்க நம்பினது உன்னுடைய தப்பு. அவங்க உனக்கு உண்மையா இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தது உன்னுடைய தப்பு. உண்மையிலேயே அவங்களும் உன்னை உண்மையா நம்பிக்கையா அன்போட பாசத்தோட நேசிச்சிருந்தாங்கன்னா நீ தப்பே செஞ்சிருந்தாலும் உன்னை விட்டு போகணும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. உன்னை திருத்தி நல்வழிப்படுத்தி புத்தி சொல்லணும் தானே யோசிச்சிருப்பாங்க. இப்போது புரியுதா நீ யாரை நம்பினியோ அவங்க உன் அன்புக்கு அருகதை அற்றவர்கள் என? நீ செய்கிற எல்லாத்தையுமே இந்த கருப்பசாமி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அனைத்தையும் அறிந்த நான் உனக்கு தர வேண்டியதை சரியான நேரத்தில் நிச்சயமாக தருவேன்னு முழுசா நம்பு. எதையும் எதிர்பார்த்து நான் உனக்காக அது செய்வேன் இது செய்வேன்னு நம்பி என்னை வேண்ட வேண்டாம். ஏன்னா நீ என்னை கருப்பசாமி துணைன்னு ஒரு இறைவனாக, ஒரு அப்பாவாக, தெய்வமாக, குருவாக நினைச்சு வணங்கும் போது நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு நானாகவே செஞ்சு தருவேன். ஆனா அது இது வேணும்னு எதிர்பார்த்து வேண்டுவது சுயநலத்துடையதாக இருக்கும் அல்லவா? நீ எதிர்பார்க்காத இன்னும் பல நல்ல விஷயங்களை உனக்கு தர்றதுக்கு இந்த கருப்பசாமி நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உண்மையான பக்திக்கு என்றுமே பலன் உண்டு. நம்பிக்கையோட நீ இருந்தீனா உன் வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாத்தையும் இந்த கருப்பசாமி நான் தருவேன். நிற்கதியா நிற்கிறோமே நினைச்சு கவலைப்படாத. உன் நிழல் துணை இல்லாத இடங்களிலும் இந்த கருப்பசாமி நான் துணையாக நிற்பேன். நீ தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் உனக்குன்னு வந்து சேர வேண்டியது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீருமல்லவா? உனக்கு என்ன கிடைக்கணும்னு விதி இருக்கோ அதன்படிதான் எல்லாத்தையும் உனக்காக அள்ளித்தரப்போறேன். இந்த நிகழ்காலத்தை நீ சந்தோஷமா அனுபவிக்காம எதிர்காலத்துக்காக ஓடி ஓடி உழைச்சு சம்பாதிச்சு சேர்த்து வச்சு என்னத்தை உன்னால் அனுபவிக்க முடியும்? நிகழ்காலத்தை முதல்ல சந்தோஷமா நீ வச்சுக்கிட்டாலே உன் எதிர்காலம் சந்தோஷமானதாக மாறிவிடும். உன்னுடையது இந்த நிகழ்காலம் மட்டும்தான். உன் வாழ்க்கையில நீ சந்தோஷம் வேணும்னு நினைச்சினா அமைதியா இந்த நிகழ்காலத்தை சந்தோஷமாக அனுபவிக்க கத்துக்கோ. உன் கூட இருக்கிறவங்கள உனக்கு கெட்டது செய்யும் எதிரிகளை விட நல்லது செய்யறது போல நடிக்கிற துரோகிகள் தான் அதிகம். ஆமியன் செல்வமே, எதிரி எப்போவுமே சண்டை போட்டுட்டு முகத்துக்கு எதிராக நின்று எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லக்கூடியவனாக தைரியமாக தலை நிமிர்ந்து நிற்பான். அவனை கூட சமாளிச்சுடலாம். ஆனால் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லது செய்கிறவங்க போல பேசி பேசி உனக்கு துரோகம் செய்யக்கூடிய துரோகிகள் உன்னால் யாருன்னு அவ்வளவு சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட துரோகிகளை முதல்ல கண்டுபிடிச்சு அவர்களிடமிருந்து ஒதுங்கி நிற்க கற்றுக்கோ. இந்த உலகத்தில் உண்மையாகவே உன்னை பிடிச்சவங்க குறைவு. உன்னை பிடிச்சவங்க போல நடிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. உன் மேலே பாசம் வச்சிருக்கவங்க குறைவு. வேஷம் போடும் மனிதர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே உன் வாழ்க்கையில் எல்லாரையும் எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சு நடக்க கற்றுக்கோ. உன்னை அவமானப்படுத்துகிறவங்கள நினச்சி நீ வருத்தம் அடைய வேண்டாம். நீ யாருன்றதை உனக்கு காட்டுவதும் அடுத்தவங்க யாருன்னு உனக்கு புரிய வைப்பதும் அவமானம் மட்டும்தானே. நீ கவலைப்படாமல் இருந்தீனா இந்த நிலைமை நிச்சயமாக மாறும். அவமானப்படுத்தியவர்கள் கண் முன்பாகவே உனக்கு வெகுமானத்தையும் சந்தோஷமான வாழ்க்கையும் நான் தர்றேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி செய்ய வேண்டியது இந்த கருப்பசாமி என்னுடைய பொறுப்பு. நிலையற்ற நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கையில உன் கூடவே நிறைய பேர் சேர்ந்து வருவாங்க போவாங்க. உயிருக்கு உயிராக உன் மேல அன்பா பாசமா பழகுவாங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை விட்டு போய்த்தானே ஆகுவாங்க. அதனால யார் உன்கிட்ட வந்து சேர்ந்தாலும் உன்னை விட்டு விலகி போனாலும் நீ அதை பெருசா நினைச்சுக்க வேணாம்.
இந்த கருப்பசாமி ஒரு நாள் கூட உன்னை விட்டு விலகாம உன் கூடவே உன் வாழ்நாளின் இறுதி வரை இருந்து உன்னை வழி நடத்துவேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காகவும் உனக்கு நல்லது செய்வதற்காகவும் நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீதான் இனி உன் நிதானத்தோடும் கவனத்தோடும் நடந்துக்கணும். இந்த கருப்பசாமி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்வில் நிச்சயம் நீ உயர்நிலையை அடைவாய். விதைச்ச உடனே அறுவடை செய்யணும்னு நினைக்காத. இப்போதானே விதையை போட்டிருக்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெருசாகி உனக்கு பயனுள்ளதாக மாறும். அது வரைக்கும் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமையாக இரு.